ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் வித் ராஜி. உங்கள் ராஜி. இன்றைக்கி வந்து ஸ்டஃப்ட் எக் பிளான்ட் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிற ரெசிபியை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காயெலாம் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு பாத்திரத்தில் வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த கத்திரிக்காயை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். பட் இதை ஸ்டஃப் பண்ணி பண்ண போகிறதுனால நான் வந்து மேலே இருக்கிற அந்த டாப்பை அப்படியே விட்டுட்டு பாட்டம்லேருந்து இந்த பக்கம் ஒரு கட் அண்ட் அந்த சைடு ஒரு கட்டு. ஸோ கூடிய வரைக்கும் கீழே வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப எண்டில் போய் ஓப்பன் பண்ணிடாமல். அண்ட் தென் 4-வே ஓப்பனிங் மாதிரி இருக்கும். ஸோ தட் ஸ்டஃப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எல்லா கத்திரிக்காயையும் கட் பண்ணி அது உள்ளே இருக்கிறது வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக வாட்டரில் போட்டு வைக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ண அப்புறமா வாட்டர்லேருந்து எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் we are going to stuff it in. ஸோ இந்த மாதிரி நான் வந்து எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பட் நான் கட் பண்ணும்போது என்ஜாய் பண்ணுங்கள். சும்மா குவிக்காக டக்கு 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 டக்குன்னு கட் ஆகுது பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் பீஸாக கட் பண்ணியும் அப்படியே பண்ணலாம். சில பேர் கிரேவி மாதிரியும் பண்ணுவாங்க. பட் நான் வந்து இந்த மாதிரி ட்ரை ஸ்டஃப்ட் எக் பிளான் பண்ண போகிறேன். இதை வந்து லெமன் ரைஸோட இல்லை ரசத்தோடு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லை பிரியாணியோடையும் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி நான் வாட்டரில் நல்லா தரோவாக வாஷ் பண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி வச்சுக்க போகிறேன். பட் இப்போதைக்கு இதை வாட்டரில் வச்சுட்டு என்னெல்லாம் நான் கிரைண்ட் பண்ணுறேன்றதை மட்டும் ஃபஸ்ட்டு காட்டுறேன்னா 2 டேபிள் ஸ்பூன்ஸ் கொரியாண்டர் சீட்ஸ், 2 டேபிள் ஸ்பூன்ஸ் உளுத்தம்பருப்பு, 4 பட்டை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், நல்லா துருவின தேங்காய், அப்புறம் ஃபியூ பிளாக் பெப்பர் அண்ட் பெருங்காயம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுக்க போகிறோம். இதில் கடலைப்பருப்பு ஐ திங்க் 2 ஸ்பூன் அதுவும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரையாக கொஞ்சம் செவக்க இருக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் இந்த தேங்காவையும் அதில் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொம்ப கருத்து போகாமல் லைட் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பெருங்காயமும் நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து கொஞ்சம் ஆறுன அப்புறமா மிக்சியில் இப்படி போட்டு அப்படி அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த இதில் வந்து கொஞ்சம் சால்ட் அண்ட் டர்மரிக் ரெண்டுத்தையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பவுடராக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சீசனிங் ரெடி ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கத்திரிக்காய் ஒரு இதுலேயும் வந்து 2 பக்கமும் நல்லா அந்த பொடி வறுத்து வச்சு பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பொடி 2 பக்கமும் நல்லா அடர்த்தியாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த பொடி அடி வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு பைட் ஆஃப் த எக் பிளான்ட்லேயும் உங்களுக்கு அந்த பொடியோட டேஸ்ட்டும் அந்த எசன்ஸும் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் ஃபுல்லாக இந்த மாதிரி டீப்பாக 2 பக்கமும் அந்த கட் பண்ண அந்த 2 சைட்ஸ்லேயும் நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது வந்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணியும் நீங்கள் கிரேவியில் பண்ணலாம். இல்லைனாக்க அப்படியே கூட நீங்கள் வந்து யூ கேன் ட்ரையாகவே வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ட்ரை கறி பிடிக்கும் அப்படின்னாக்க யூ கேன் டேக் இட் ஆஸ் இட் இஸ் வித் லெமன் ரைஸ் ஆர் ரசம் ஆர் ஈவன் பிரியாணி ஆர் ஈவன் லைக் பிசிபெலாபாத், இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி பிடிக்கும் அப்படின்னாக்க கிரேவியாகவும் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்கு இல்லையா. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த புளிஜலம் கொஞ்சம் அதில் விட்டு ஸோ தட் அந்த ஏன்னா கத்திரிக்காய் ஜென்ரலாக கடுக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அந்த புளிஜலம் அண்ட் இதில் வந்து கொஞ்சம் ஆயிலும் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ தட் ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும் அதில். ஸோ இப்போ இந்த புளிஜலம் நான் சொன்ன மாதிரி அதையும் மேலே கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். அது வேகிறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அதே சமயத்தில். அண்ட் மைக்ரோவேவில் வந்து 2 மினிட்ஸாக நான் வந்து ஒரு மேபி 6 to 8 மினிட்ஸ் போல் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் எடுக்கும்போது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வெந்திருக்கு, ஒரு சிலத்தில் இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் 2 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் சாஃப்டாக எல்லா கத்திரிக்காயும் கலரும் மாறி இருக்கு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பஞ்சு மாதிரி. இப்போ நம்ம தவாவில் போட்டு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ தவாவில் வந்து ஆயில் போட்டு அதில் கடுகு 2 ஸ்பூன் அண்ட் தென் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அண்ட் கருவேப்பிலை அதையும் போட்டு வெடிச்சப்புறமா பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காயை வந்து அப்படியே போட்டோன்னா சில சமயம் என்ன ஆகும்னாக்க வெந்த கத்திரிக்காய் இல்லையா, கொஞ்சம் அதனால் அலர்ந்து போயிடும். அதனால்
ஒரு பீஸாக அப்படி எடுத்து வச்சிடலாம். அப்படியே முழுசாகவே இருக்கும் அந்த கத்திரிக்காய் பிஞ்சு போகாமல். ஸோ எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி போட்டுட்டு எல்லாமே கொள்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த பொடி பாக்கி இருக்கு இல்லையா, இந்த பொடியும் வீணாக போகாமல் அதில் போட்டால் அந்த க்ரன்ச்சு அந்த பொடியும் அந்த இது சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி சலசலன்னு கலந்துக்கோங்க. மூடி வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் போல் நம்ம இது பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடி அடுப்பில் போட்டிருந்தோம் அந்த இதில், பட் அந்த கத்திரிக்காயிலையும் சால்ட் பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ கொஞ்சம், ஏன்னா அவங்களுக்கு அந்த கடுப்பு போகிறதுக்காக. இப்போ பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் எல்லாம் ரெடியாகி சும்மா சூப்பராக இருக்குல்ல. பார்த்தாலே அப்படியே ருசியாக இருக்கும். சாப்பிட்டு உடனே சாப்பிட்ற மாட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை கொத்தமல்லியோடு கார்னிஷ் பண்ணிவிட்டு இதை நான் சொன்ன மாதிரி உங்களோட ஃபேவரட் ஃபுட்டோடு நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்ஸை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிப்பியில் பிடிச்சது என்ன அப்படின்றதையும் தெரியப்படுத்துங்க. நான் இதுக்கு சூப் ரசமும் கத்திரிக்காய் கறியும் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் எங்களோட இன்னியோட லன்ச் மீல். Hope you like this video. I'll meet you again in another interesting video. Until then, bye for now.